தன்னை விட்டிலங்கை ஓட்டை தன்னை சுடவில்லையா மைத்தூரேரே ஐம்பத்தெட்டு வருஷம் அது சரியாச்சே நானே சென்று வருகிறேன் நன்றி இது எனா சிவலிங்கம் படைக்க வேதியனா என் பெருமாள் ஒரு கோலம் கொண்டாரே உன்பப்பானாக வல்லோ பெருமாள் கோலங்கள் வள்ளுவாரா கோலங்கள் கொண்டல்லவோ திருப்புற கொண்டகள் சொல்லுவாரா கோலங்கள் கொண்டல்லவோ திருப்புற கொண்டகள் சொல்லுவாரா சரி தொண்ணூறும் பத்தும் என்றே துவட்டதொரு கிழவரை போலவும் பத்தும் என்றே கிழவரை போலவும் உள்ளாடி தடுமாறி தோறு நறுமாக தொங்கத்து கொண்டு இருவி கொண்டு 30 நாளிகை நேரம் நடந்தால் 3 முறை நடப்பார். சரி அது கிழவன் அணிந்திருக்கும் வஸ்திரத்தை பார்த்தால் 1000 பீத்தல் அத தீப்பெட்டி எடுத்து தீயை கொளுத்தி வச்சாலும் தீ பிடிக்காது. அவ்வளவு அழுக்கு. ஆமா ஆமா வாய் வழியா அடித்து இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களா? முப்பராதி வந்தா யாருடா கிழவா? கோட்டையில முப்பராதி இருக்கானா செத்துட்டானா? கோட்டையில இல்லடா, நான் கோட்டையில தான் இருக்கிறோம். முப்பராதி எங்கடா இருக்கிறோம்? நாங்க தான்டா முப்பராதியர்கள். நீங்க தான் முப்பராதிகளா? எங்க கோட்டை முப்புர கோட்டை குழந்தைகளா? என்ன யாருன்னு தெரிகிறதா? யார் தாத்தா நீங்க? நான் தான் ஒரு பெரிய பண்டாரம். பண்டாரமா? தாத்தா என்ன சொல்றான் தெரியல உனக்கு? தாத்தாவை தூக்கி நமது முத்தாரமரைக்கு நரபலி கொடுத்துட்டா எப்படி? தாத்தா பாவண்டா, தாத்தா ஒரு பெரிய சிவபக்தன். நான் பிடிச்சுக்கிறவன ஓடி வந்தா ஒரு பெண்மணி சொல்றா ஒரு அறைக்கு, தாத்தா நல்ல சூப்பரா இருக்காருடி. அக்கா எனக்கு யோசனை தோணுது. எப்படி? தாத்தாவுக்கு கொஞ்சம் இருக்குடி, அது பின்ன சின்னதா இருக்கு. என்னது? கூணு 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 வளைஞ்சு இருக்கும். வேற எப்படி இருக்கும்? சின்னதா வளைஞ்சிருக்கு. அதாவது ஒரு கலந்தரை ஒரு உலக்கை விடணும்னு வச்சுக்கிய, சாத்தாவுக்கு குறுக்கல போட்டு அந்த உலக்கை நேராக்கி நம்மளுக்கு உலக்கையும் கொண்டு வாங்கிப்பாரா. வைத்து சங்கே உரத்து பிடிக்கும்
இருக்காரு. தாத்தா உதவி அமர்த்தி போடு. அதுக்கு மேல நம்ம உரல தூவி கலந்தரைக்கு போட்டு போட. டேய் தாத்தாவுக்கு கூட நெஞ்சிரும். தாத்தாவுக்கு பாரு வில்வை மரம். புள்ளிக்கட்டி. அதுல அந்த கபடியில தூக்கி தாத்தாவை போடு. காலப்படி நான் தலையை பிடிக்கிறேன். புள்ளத்தா போதும். தாத்தாவுக்கு இன்னொன்னு இருக்கு. என்னது? ஒண்ணு கட்டியா இருந்தா ஒண்ணு வளர்த்திய தொங்குது தாத்தாவுக்கு. தாடி 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 ஓடி வந்தா ஒரு விளாக்கு கிணத்து கட்டி தூக்கிட்டான். ஆமா. டேய் தாத்தா அவங்கள பாம்பு நினைக்குது. தாத்தாவை பாம்பு கட்டி இழுக்கடா. ஏய் என்னது? தொங்கில கட்டி இழுக்கு தாத்தாவுக்கு. என்னது? தாடியே பிடிச்சு ஆடுது கிடந்து. விளாக்கு மீன். ஆமா. என்ன? எனக்கு ஒரு யோசனை தோணுதுடா. என்ன யோசனை? கிழவனை ஆட சொல்லுவோமா? ஆட சொல்லு. இல்ல பாட சொல்லுவோமா? நான் கேட்கட்டுமா முதல்ல? நீ கேளு. ஏ தாத்தா, என்ன? எங்க வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா தாத்தா? என்ன குழம்பு வேறாண்டி வாய்க்கல? குழம்பு? கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பா? கருவாட்டை மெப்பெண்ணை தாய் சமைத்தது. கருவாட்டி மெப்பெண்ணை தாய் சமைத்தது. அல்லலை பம்பாரி ஒரு சதி வைத்து வாருமையா. அல்லலை பம்பாரி ஒரு சதி வைத்து வாருமையா. எனக்கு வைத்து கிளவரையாளில் கொண்டு அழிலுக்கு கொண்டு எனக்கு வைத்து திரையில் ஒரு நிறையும் வந்தார். தாத்தா, கருவாட்டு குழம்பு வச்சிருக்கிறேன். ஜல்ல கருவாடு. சரி சரி. உங்களுக்கு வாதம் இல்ல. உனக்கு வந்து தாத்தாவுக்கு. அதனால வேப்பெண்ணெயில ஒதிச்சு வச்சிருக்கிறேன். டேய் தாத்தாவுக்கு இந்த கருவாடே ஆவாது. கருவாடு தாத்தா சுத்த சைவண்டா. சுத்த சைவமா? முட்டை முட்டை தாத்தா, எனக்கு பாட வருமா தாத்தா? தாத்தா பாடாத பாட்டு உண்டாடா. பாட நல்லா வரும். ஆனா என்னாச்சு? இந்த பாடையில போகக்கூடிய வயசுல பழனவன் பாப்பா உனதோட பாட்டை நான் கேட்டேன். பாப்பா உன்னுடைய பாட்டை நான் கேட்டேன். அடவன் சொன்னருமோ இந்த படை கொண்டு நிர்ணயினவரே. சுவருவா இந்த படை கொண்டு பறிபோச்சு. பழனவன் பாப்பா உனதோட ஆட்டை நான் பார்த்தேன். பாப்பா உன்னுடைய ஆட்டத்தை நான் பார்த்தேன். அடவன் சொன்னருமோ இந்த படை அகன்று ஓடி வந்து ஆட்டி உதவி அடிக்கிறாங்க. வயிறானவரை இப்படி போட்டு அடிக்கிறீங்கடா. விளங்குவீங்களா? அடிக்கேற்ற மாட்டாமல் அவரவரை எஞ்சி எஞ்சி எதிர்வடவா போயிருந்தார். முகம் பார்த்து உங்களுக்கு மந்திர தந்திரம் ஏதாவது தெரியுமா தாத்தா? தாத்தாவுக்கு கொஞ்சம் நிறைய தெரியும். கொஞ்சம் நான் சொல்றேன் கேளு. அதாவது உங்களுக்கு குரு யாரு? எங்கள் குரு நந்தி. நந்தி உங்க குருவா? ஆமா. அவன் என்னுடைய சீச பிள்ளடா. ஏய் என்ன தாத்தா, எங்களுக்கு கொஞ்சம் உங்க மந்திரம் படிக்கலாம்னு இருக்குது. அவன சொல்றேன் கேளு. அது ஒரு ஊரணி. ஆமா. அந்த ஊரணி என்னுடைய மந்திர சக்தியால நான் வச்சு வைக்கிறேன். சரி. அதாவது நீ என்னுடைய மந்திர சக்தியால் நீ வந்து பெருக்க வைக்க வேண்டும். சரி தாத்தா. அதாவது ஊரணி ரெண்டா பிரிப்போண்டா. பிரிச்சுக்கோங்க. வடகுரு தென்குருன்னு சொல்லி. சரி. பரலை எடுத்து போட்டார். ஆமா. பரல் போட்ட ஊரணியை ஊரணியை மகந்தே நான் இது போறாய். உங்களுக்கு வேண்டியது ஒரு போர்வை வெளியிட்டார். முப்புற
ஒரு வார்த்தை சொன்னால் ஏழாயோ இழந்தாரே. முதல் பாகத்தை பிடித்தார்கள். மந்திரம் போட்டுக் கொண்டே இருக்கிறான். சரி சரி. வாயெல்லாம் நுரையா வருது. மீன்லாம் செத்து மதக்கி ஈ ஊடாடுது. ஆமா மந்திரம் போடுறான். மந்திரம் போடுறானோ? சரி சரி. ஆய்வையா நுரையா வருதுச்சு. இந்த மந்திரம் பலிக்கவே இல்லை. ஓடி வந்தா. ஆமா தாத்தா உங்க மந்திரம் தான் எங்களுக்கு வேணும் தாத்தா. அப்படியா? ஆமா. சரிப்பா. என்ன அடுத்த ஒரு மரம் நிக்கல மரம் என்று ஏறிட்டு பார்த்தார். ஒரு ஊர் இந்த பண்டாரமாக வந்த என் பெருமாள் அக்கினி பரலை ஓதி போடுகிறார். அக்கினி பரல் உள்புகந்திட அந்த நீரெல்லாம் பத்தி பகவே எல்லாம் ஒக்க துள்ளியே சிறந்தாக்கி எழுப்புதா ஓடி போய்களை மேல் விலை கொக்குகள் முள்ளுவிக்கியே பட்டாரத்தை ஏறி ஓடினார். வத்தி போய்விட்டது. தண்ணீர் வெட்டி மீனெல்லாம் துடித்துக் கொண்டே இருக்கிறது. எல்லாரும் ஓடி போனாங்க. தாத்தா ஊரணி நீங்க பெருக செய்யணும். இனிமே எங்களுக்கு ஒரு நீங்க தான் அப்படின்னா ஏறிட்டு பார்த்தார். மடபட வந்த தண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது. இது இன்னொன்னு தாத்தா, இந்த ஆலாவிருச்சத்தை நீங்கள் படுகன் மந்திரத்தால் படும்படியா செய்யுங்க. நாங்க தடுக்க வைக்கிறோம். பாரடா என்று பார்க்கிறார். பார்க்கும் போது கொப்போடு கருக்கு தட்டார். பாரும் என்றார். இலையை தவிர மீது கொப்பு கொலையெல்லாம் ஒடிச்சு சாடு தாத்தா. எங்களுக்கு அனல் வாட வீசுது. இந்த ஆலாவிருச்சத்தை நீங்கள் தான் தடுக்க செய்யணும். தடுக்க செய்யறேன். சரி, நீங்க எனக்கு ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? நந்தியவர் கொடுத்தாரு 103 சிவலிங்கம். ஆமா. இந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து கடலுக்குள்ள விட்டறிய வேண்டும். சரியா? ஆமா. சரி தாத்தா. உடனடியாக ஏறிட்டு பார்க்கிறார். சரி. அச்சுதனார் பச்சை மரமாகவே நினைக்கே. அச்சுதனார் பச்சை மரமாகவே நினைக்கே. நிலை வாழ்வினை போல நிலையே. சீனமாய் மண்ணோவினோ ஓடியதோ கொப்பே. சீனமாய் மண்ணோவினோ ஓடியதோ கொப்பே. முகமுள்ள பிள்ளைகள் போல் உறவினையானாரே. அனந்த பாரத்தை பார்த்து சந்தர்ப்பம் சொல்லுவார். அனந்த பாரத்தை பார்த்து சந்தர்ப்பம் சொல்லுவார். சுத்தமான சிவனின் தான் சக்தி கொண்டே போச்சே. சுத்தமான பெருவகித்து பிள்ளை என்று நம்பே. உமை போல எவ்வாறு பாலதையும் கொடுத்து கட்டு வித்தோ சக்தி கட்டு போதே. ஆத்மபுத்தி என்னுடனே கிட்டபடியாட்டா. பகர பூனை போல இருந்து போக போறியே. ஓடி வந்தா. அம்மா சொல்றாயப்பா, இவன் சாதாரணப்பட்ட கிழவன் இல்லையடா, மாய கிழவனப்பா. அம்மாவுக்கு வயசு 60 தாண்டியாச்சு. அதாவது 40 நடுக்கும் 60ல கிடக்கும். அண்ணா அம்மா வயசாயிருச்சு. அம்மா சொல்ல கேட்க கூடாது. நீ தாத்தா நமக்கு தேவன்டா. இவன் யார் தெரியுமா? தொட்ட தேசதிக்க வந்த உச்சரித்த சபிக்க வந்த உச்சரித்த சொல்லுகிற கட்டகிடம் இல்லை என்று வந்தார். பால்பானை தான் உள்ளே ஆயர்வாடி மாயனே. பால்பானை தான் உள்ளே ஆயர்வாடி மாயனே. ஒன்று சொல்லி உங்களுக்கு மிச்சம் தர மாட்டார். இவனை நம்பாதுங்கன்னு சொன்னதும் அட போம்மா, உன்னை போல் ஒரு தாயாலே தென்னிலங்கை வச்சு
கடலில் விட்டறிந்தாரே சிவலிங்கத்தை கடல்ல வாரி போட்டுட்டாங்க. சரி மாயவனை காணோம். கிளம்புற வந்தார்ல கோன் பாப்பா அம்மா மறைந்து போன மாயவனா இது போல வாங்கியவனார் ரமணாய் வடிவெடுத்தார். வடிவெடுத்தார் கடலை சீராக்கி கடலை சீராக்கி எடுத்தார் சிவலிங்கத்தை. எடுத்த சிவலிங்கத்தை கொண்டு வந்தே சிவலிங்கத்தை கொண்டு வந்த சிவலிங்கத்தை கைகளால் எண்ணிப்பார். ஒருநாள் எண்ணிப்பார் நூற்றி மூன்று சிவலிங்கத்தில் மூன்று சிவலிங்கத்தில் நூற்றி மூன்றை காணவில்லை. மூன்றை காணவில்லை ஒரு சிவலிங்கம் இருந்தார். ஒரு சிவலிங்கம் அங்கிருந்தார் புறந்தி முடியாது பொருந்தி முடியாது உலகே தந்தைகளோ தந்தைகளோ உலகத்தால் ஆடவர்களோ ஓடினார். வளரிட ஒட்டனும் போது சொல்லுவான அம்மனுக்கு முத்து மாலையும் மனமை வரவே சொன்னார். தாரமணிக்கே வந்தார். தமிழ் மொழி குறைந்தார். குரலில் என்பதற்கு வருஷமது சரியாச்சு. என்று ஆண்டு என்று பேரும் கோலம் கொண்டார். என்று ஆண்டு என்று வரும்போது என்ன செய்யும்